தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஜிஎஸ்டி கட்டுறாரு. ஒண்ணு இந்த சைடு அந்த சைடு. இவரு ஜிஎஸ்டி கட்டாம என்ன பண்ணுறாரு? வாடகை வச்சுக்காரு, ஜிஎஸ்டி கட்டாரா இல்லையா? கடை வாடகை ரெண்டுக்கும் சொல்லுங்க. இவர் கட்டா இல்லையா? அவரு ஃபர்ஸ்ட் ஒண்ணு முன்னாடி பண்ணுங்க. கடை வாடகை இருக்காரு, அவர் ஜிஎஸ்டி கட்டல. கடை வாடகை ஜிஎஸ்டி வச்சிருக்காரு. அப்ப அவர் ஜிஎஸ்டி பில் போட்டு கடை வாடகை கலெக்ட் பண்ணி கட்டணும். யாருக்கு பில்டிங் ஓனர் கடைக்காரன் வந்து ஜிஎஸ்டி அந்த இன்புட் எடுத்துக்கணும். ஜிஎஸ்டி வச்சுக்கலாம் அவருக்கு வராது. 18% இவர் கட்டி தான் இவர் அந்த டாக்ஸோட சேர்த்து பில்டிங் ஓனர் தான் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி. கடை ஜிஎஸ்டி எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவர் சிறு டீலர் வியாபாரம் இருந்தால் அவருக்கு அந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எடுக்கணும்னா அவருக்கு வராது. ஆனால் 15% கட்டி தான் ஆகும். 18% பில்டிங் ஓனர் யார் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுக்காரோ அவர் தான் கட்டுறாரு. அப்போ அவர் வாடகை தான் சேர்த்துவாங்க. அவர் வாடகை தான் சேர்த்துவாங்க. அவர் நான் அதான் இவங்களுக்கு கட்டாங்க. பில்டிங் ஓனர் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுக்காரு, 18% பில் போட்டு கொடுக்குறாரு. இவர் வந்து ஜிஎஸ்டி நம்பர் அவர் ரேபிட் வந்து செங்கல்பட்டு எந்த ஊர்லயே பில்டிங் வச்சுருக்கேன் யாரு கடைக்காரன் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காரு. ஹவுஸ் ஓனர் வச்சுக்கலாம். ஹவுஸ் ஓனர் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப்சிஎம் ஃபார்வர்ட் சார்ஜஸ் டாக்ஸி சார்ஜ் பண்ணுவாரு, சர்வீஸ் சார்ஜ் கூட நம்ம பண்றோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா இவர் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காரு. இவர் பில்டிங் ஓனர் 20 லட்சத்துக்குள்ள அவங்க தான் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து தேவை. அதனால வருஷத்துக்கு ஞாபகம் வருஷத்துக்கு 20 லட்சத்துக்குள்ள தான் வியாபாரி இவர் 10 படி இருக்கு சார். குச்சி இருக்கு சார். எடுத்து இந்த மாதம் ஜிஎஸ்டி 10,000 ரூபாய் வாடகைன்னு வச்சுங்க. ஒரு 1,500 போட்டு கட்டிட்டு அதை நெக்ஸ்ட் மந்த் அவர் ட்ரை பண்ணி கஷ்டம் டாக்ஸ் பேசலாம். ரெண்டு பேருமே கேஸ் இல்ல. நீங்க சங்கத்துக்குள்ளே வர மாட்டீங்க. அக்டோபர்ல யார் யார் கட்டியோ அதெல்லாம் எழுதி சொல்றது. அதனால அவரு பத்தி கால் பண்ணணும். 10,000 கொடுத்து 1,800 ரூபாய் கட்டிட்டு அதுவும் சொல்லிடுறோம். நான் கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். 5 பேருக்கு மேல பக்கத்து வீட்டுக்கார கட்டல, என்ன பிரச்சனைனா அந்த அக்கௌண்டிங் நீங்க கட்டிட்டீங்கன்னா நீங்க கட்டின ரெண்டு திருப்பி ஆசியம் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நீங்க அது பண்ணாம விட்டு இவங்க 2 வருஷம் நீங்க நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அது நீங்க 1 லட்சம் வச்சுங்க, ஒரு மாசத்துக்கு 18,000னா அது 12 டிவைட் பண்ணிக்கோங்க. அது வட்டியோட போட்டு கட்டணும். ஆசியம்லாம் எடுக்க முடியாது, டைரக்டா தான் கட்டணும். ரைட்டுங்களா? நாங்க எவ்வளவு வட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்னும் புரியாம அவங்க பக்கத்துல இது பண்ணலாம். பண்ணிட்டாங்கன்னா அவன் இப்போ வர டிசம்பருக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா இந்த இதை போட்டு அப்படியே பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 வருஷம் நோட்டீஸ் வரும். என்ன பண்ணுறது? தேங்காய் வைக்கிறார் கட்டிதான் தேங்காய் மட்டும் எக்ஸாம்பிள் அவர் கட்டிதான் இருக்கும். எக்ஸாம்பிள் பூஸ் மட்டும் விற்கிறாங்க. பட் அவர் கட்டிதான் இன்புட் ஒன்றுமே பண்ண முடியாது. இது சம்பந்தமா ஒரு சேர்ந்து முக்கியமானது. ஏன்னா இப்போ அது கொடுத்து எடுத்துடலாம், கொடுத்து அந்த பணத்தை எடுத்துடலாம். ஆனா இது 2 வருஷம் போச்சு, நான் 1 வருஷம் கிட்ட அப்புறம் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. டோட்டலா நீங்க அந்த கொடுத்த பைசா திருப்பி வழங்க வட்டியோட போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஈஸியா ஆனா நிறைய பேர் மற்ற அமைப்பு போனவங்க தான். ஓகேங்களா? இதுக்கு
அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். இன்றைய தினம் 5ஆம் தேதி நமது சுதந்திர நாயகன், கப்பலோட்டிய தமிழன், தன்மான தமிழன் வ.உ. சிதம்பரம் அவருடைய பிறந்தநாள் விழா. வ.உ.சியை பொறுத்த மட்டில் அவருடைய கொள்கையை தான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இன்று சுமந்து செல்கிறது என்பதை தாங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த சுதேசி நாயகனுடைய கொள்கையை நாம் கொண்டாடுறோம். நம்ம வ.உ.சி பிறந்தநாள் விழா கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு திருநெல்வேலியில் பெரிய மாநாடாக நடத்தினோம். நிறைய பணம் செலவு பண்ணி நல்ல கிராண்டாக நடத்தினோம். எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். பாரதியார் வாரிசுகளை கூப்பிட்டுருந்தோம். வ.உ.சி வாரிசுகளை கூப்பிட்டுருந்தோம். அவங்க சங்கத்தினரெல்லாம் கூப்பிட்டுருந்தோம், நடத்தினோம். அந்த மாநாட்டு முடிஞ்ச பிறகு அதில் நிறைய பேர் நீங்கள் எங்க ஆளா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது எங்காடு விழாவை நீங்கள் நடத்துறீங்க, நீங்கள் எங்காளா அப்படின்னாங்க. அதாவது எவ்வளோ பெரிய தியாகின்னாலும் அதை ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே நம்ம அடைச்சிட்டோம். ஆமாம், என்ன காந்தியா அவர் பிறந்த சமூகம் தான் என்ன கொண்டாடுமோ? அப்படியா? அப்படி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அவங்க சார்ந்த ஜாதிகள் தான் விழா கொண்டாடுவாங்களாங்கிறது ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. ஆமாம், அது உண்மை. ஆமாம், இவனுக்கு இதுதான் அளவுகோல் அப்படின்னு வச்சு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கோம். அதை உடைத்து எறிந்து தமிழன் தன்மான உணர்வு பெற வேண்டும் என்பதை சுமந்து செல்லுகிறோம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை. அதை எல்லாரும் கவனத்தில் கொள்ளணும். எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஜாதி என்ற உணர்வு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்குள் நுழைய விடமாட்டோம் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறேன். அதை கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஜாதி பலர் வந்து அந்த ஜாதி பேரை சொல்லி நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்குள் புகுந்து நம்ம நிர்வாகத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையெல்லாம் உடைத்தெறிவோம். அதை நீங்கள் நம்பிக்கையாக வச்சுக்கிடுங்க. நேற்றைய தினம் 4ஆம் தேதி கோயம்புத்தூரில் கோவை மண்டலம் தெற்கு மாவட்டம் பொருளாளர் ராமஜெயம் அவர்களுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வரவேற்பு கொடுத்ததுலேருந்து அங்கே அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு பெரிய மாநாடு மாதிரி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மண்டல நிர்வாகிகள், கோவை மண்டல நிர்வாகிகள் சுதர்சன் அவர்கள் தலைமையில், மற்ற மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அந்த நிகழ்ச்சியை நடந்தார்கள். வாகனங்களில் அணிவகுத்து சென்று நல்லா இருந்தது. அவரும் குடும்பத்தோடு எல்லாரும் நல்லா மரியாதை கொடுத்தாங்க நமக்கு. நம்ம அந்த கொஞ்சம் வயசு தானே, ராமஜெயத்துக்கு ஒரு கொஞ்சம் வயசு. நம்மெல்லாம் போனோன்னா அவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் மத்தியான சாப்பாடு வரைக்கும் 2 நேரம் சாப்பாடு அவர் வீட்டில் உட்காந்துட்டோம். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தார். அவங்க சொந்தங்களுக்கு வைத்திருந்த அந்த விருந்து எல்லாம் நாங்களும் கலந்துக்கிட்டோம். நல்லா இருந்தது, நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அழகாக கோயம்புத்தூரில் நாம் ஒரு முன்னணி அமைப்பாக நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பிரதிபலன் பார்க்கல, ஒன்லி சுதேசி கொள்கை, அவ்வளோதானே. நம்மகிட்ட இருக்கிறது தானே. அப்புறம் நம்ம அதை வியாபாரம் செய்கிறோமா, இந்த வியாபாரம் செய்கிறோமா, அங்கே பித்தலாட்டம் பண்ணுறோமா, எதுவுமே நம்மகிட்ட கிடையாதுல்ல. நம்ம யதார்த்தவாதி. சுதேசி எப்படி இருப்பான்? அந்த சுதேசிக்கே இவ்வளவு இருக்குன்னா அப்போ எப்படி நம்ம போய்கிட்டு இருப்போம்? எவ்வளோ கொள்கை பிடிப்போடு போய்கிட்டு இருப்போம்? அதில் சில வரத்தான் செய்யும். அதை நம்ம தாண்டி போயிடணும். அதை போய்கிட்டு இருக்கோம். வர்ற நவம்பர் மாதம் அந்த அரசியல் விழிப்புணர்வு மாநாடு எல்லா கட்சி தலைவர்களையும் அழைச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பொதுச் செயலாளரும் நானும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பர்சனல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை நம்ம எப்படி கொண்டு போகிறதுங்கெல்லாம், நம்மளுக்கு எவ்வளோ இடர்பாடு வருது, நமக்கு எதிரி யார், எத்தனை எதிரியை நாம் சந்திக்கோங்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நாம் ஒரு முதன்மை இடத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். நாம் என்னைக்கு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தமிழக அரசாங்கத்தின் கவனத்தில் முதன்மை இடத்துக்கு வருகிறோமோ அன்னைக்கு தான் சுதேசிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். நம்ம குரல் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? ரொம்ப அங்குலமாக ஓட விடுவோம். என்னைக்கு ஒரு கொள்கை வெறி உள்ளவன் ஒரு களத்தில் நிற்கிறான்னா அது ஜெயிக்குங்க. ஒரு களத்தில் போன உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறவன் தோற்று விழுந்துருவான். நம்ம லட்சியம் நிறைவேறுமா, நம்ம கொள்கை நிறைவேறுமாங்கிற இந்த எண்ணத்தில் களத்தில் நிற்கிறவனுடைய கொள்கை தான் ஜெயிக்கும். அதை கவனத்தில் கொள்ளுவோம். அந்த மாநாட்டை
எந்த மாவட்டம் நடத்த போகிறதுன்னு தெரில. நான் சென்னையில் நடத்துவோன்னு சொன்னேன். சுதர்சன் கோயம்புத்தூர்லேயே நடத்துவோம் அப்படிங்கிறாரு. அது எப்படின்னு தெரில. அது என்ன ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம ஆலோசனை பண்ணி பேசிக்கிடுவோம். அதே போல் இன்னைக்கு எதிர்ப்புகள் பலவிதமாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பொருட்களை உபயோகப்படுத்தாதீங்க, எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலையும் அந்நிய குளிர்பானங்களை தவிர்த்துருங்க, அமேசானை தவிர்த்துருங்க, யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க, அப்போ தான் நமது பொருளாதாரம் நம்மளுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், யதார்த்தவாதிகள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், என்னங்க அமெரிக்கா அம்மியை விட வேகமாக பறக்க வச்சுக்கலாம் நம்ம. ஆமாம், இன்னைக்கு அதை நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி அவர் ஒரு பேட்டியில் சொன்னார்ல, இன்னைக்கு நான் பிறரை எதிர்பார்ப்பது தங்கம், டீசல் பெட்ரோலுக்கு இன்னைக்கு ரஷ்யா வந்தோடனே தான் இன்னும் அந்த அளவுக்கு பேய்த்தனமாக நடக்கலை. இல்லை அமெரிக்காவினுடைய கொள்கையை பின்பற்றி நம்ம டீசல் பெட்ரோல் பொருளாதாரத்தை நம்ம எதிர்பார்த்துருந்தோம்னா இன்னைக்கு 200 ரூபா வந்திருக்கோம். இந்த தங்கம் வருது இல்லை, நான் 1 லட்சம் ரூபாய் நெருங்கிட்டல. அப்போ அந்த தங்கத்தின் மீது ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார தேடலை நமது இந்தியா மேற்கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் முயற்சிக்க வேண்டும். மண் சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். நாமும் தன்மானத்தோடு நமது நாடு அப்படிங்கிறத நம்ம நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும். நம்ம நாட்டு கடைகளில் பொருட்களை வாங்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நாமளும் அதை வற்புறுத்தணும். நிர்வாகிகளும் மக்கள்கிட்ட வர்றவங்ககிட்ட ஏமா இது வேண்டாம், இதை பண்ணுங்க அப்படிங்கிறத வற்புறுத்தணும். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக.